25 நாள்ல என்ன செய்ய முடியும்னு கேக்குறீங்களா? என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 5000 கோடி. அது வெறும் 5000 கோடி மைன்ஸ்ல இருந்தும் பில்டர்ஸ், இங்க இருக்கிற டாப் மோஸ்ட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ் அண்ட் மைன்ஸ் மணல் குவாரி எல்லாம் நடத்தினாங்க. எல்லாம் கல்குவாரி, மண்குவாரி எல்லாமே இவங்க கிட்ட எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மகேந்திரன் சொல்லி ஒரு அட்வொகேட், அவர் இவங்களோட சிபிஐ கேசஸ் எல்லாம் பாக்குறாரு. ஹவாலா டிரான்சாக்சன்ல அவர் இதை ஹெல்ப் பண்றாரு. 25 நாள்லயே 5000 கோடி கொல்கத்தாக்கு போகுது. எதுக்கு அப்படின்னா, அங்க புதுசா மார்டின் தொழில் தொடங்குறாரு கொல்கத்தால. இங்க இருந்துகிட்டு இப்ப எங்க இருந்து போகுது தெரியுமா? அதாவது இப்ப சார்லஸ் அங்க பாண்டிச்சேரியில நாளைக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்காரு. இவன் மார்டினோட மகன். இந்த அம்மா மார்டின் மனைவி அங்க போய் ரங்கசாமிக்கு பொக்கே கொடுத்து அங்கிட்டையும் கவரேஜ் பண்ணிக்கிறாங்க. இங்க மருமகன் மந்திரியா இருக்கிறாரு, இந்த அம்மா எம்எல்ஏவா இருக்குது. முதலமைச்சர் பதவி இருக்கிறப்ப ஒரு குடும்பமே முதல் ரோல முன்னாடி உட்காருதுன்னா, இதை நாளைக்கு திமுக பதவி இருக்கிறப்ப இப்படி பண்ணியிருந்தா யாராவது அமைதியா இருந்திருப்பீங்களா? ஒரு கம்ப்ளீட் மாஃபியா கும்பல். விளையாட்டுக்கு சொல்ல, இவர்கள் நாளைக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே நாளைக்கு எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு, எவ்வளவு சாபத்தை வயிற்றுல கொட்டிக்கிட்டாங்க, எவ்வளவு ஒரு பேரோட உயிர்கள் நாளைக்கு பறி போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ டூப்ளிகேட் லாட்டரி ஓட்டி இவர் மேல வழக்கு இல்லாத மாநிலங்கள் இல்ல, வெளிநாடுகளில் வழக்கு இருக்கிறது. எதுவுமே நல்ல காசு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு நாளைக்கு அவ்வளவு அலிகேஷன். நான் வெளிப்படையா சொல்றேன். இப்ப சார்லஸ் திமுக கிட்ட இருந்து 500 கோடி ஏன் வாங்கினாங்க எங்களை சொல்லுங்கிறாரு. நான் கேக்குறேன், நீ ஏன் கொடுத்த? கட்சி நடத்துறவன் நல்லவன் பணத்தை கொடு, கெட்டவன் பணத்தை கொடுலாம் பார்க்க மாட்டான். அவன் கட்சி நடத்தி ஆகணும். நீ சர்வைவலுக்கு தான் போய் கொடுத்த. இதுல என்ன அப்படின்னா, இவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா, 2ஆம் நம்பர் லாட்டரி ஓட்ட சொன்னாங்களாம். அதனால அது பிடிக்காம இவங்க வந்துட்டாங்களாம். ஆட தெரியாத சிலுக்குக்கு காலில் சுழுக்குங்கிற